வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விலை அதிகமான ஒரு லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். விலையை பற்றி நான் சொல்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஏசுஸோட Zephyrus M16 2023 வேரியண்ட். இந்த வருடத்திய கிட்டத்தட்ட பெஸ்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட்டோடு இந்த லேப்டாப் வருது. ஒரு கேமர்ஸுக்கான லேப்டாப் இது ட்ரூலி ஒரு கேமர்ஸுக்கான ஒரு ட்ரீம் சொல்லலாம். அதுக்கான அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் பேக் பண்ணி சூப்பரான ஹார்ட்வேர் இது வருது. இந்த லேப்டாப் பின்னாடி பாருங்களேன், லைட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் அவங்களோட இந்த மாதிரி எல்இடி லைட்டிங்கில் லைட் வருது. இதை கஸ்டமைசேஷன் கூட பண்ணலாம். இந்த லேப்டாப்பை விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே அப்படி ஷாக் ஆகிட்டு. இதோட விலை 3,65,000 3,65,000 இந்த லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இதில் என்ன தான் இருக்குது, இது வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த லேப்டாப் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ Asus Zephyrus M16 2023 வேரியண்ட். ஸோ இந்த லேப்டாப்போட கீ ஹைலைட்ஸ் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். Intel i9 13th ஜென்ரேஷனில் இது பவர் ஆகுது. ஹெச் சீரீஸில் இந்த ப்ராசஸர் இது. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைய பெஸ்ட்டான RTX 4090 கிராஃபிக்ஸ் கார்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஃபிக்ஸுக்கான இந்த ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பில் 32 GB ரேம் இருக்குது. டூவல் சேனல் ரேம் இதை உங்களுக்கு 64 GB வரைக்கும் வேணால் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 2 TB SSD வருது. அதையும் 4 TB வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் தேவை இருந்தால். 16" டிஸ்பிளே இருக்குது. QHD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு இது வருது. சரி, இப்போது இந்த லேப்டாப்பை மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிட் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உள்பக்கம் மெயின் ஃப்ரேமு அண்டர் பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திடமான நல்ல ஒரு பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த லேப்டாப் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கேமிங் லேப்டாப்புமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 2.3 kg வெயிட் இருக்குது. இந்த பவர் பிரிக் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.8 kg வருது தனியாக. ஸோ இந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி டிசைனில் டிஸ்பிளே ஆகுது. இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ்னு இதை சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பார்க்குறதுக்கு ஷோ ஆஃப்க்கு ஒரு கூலான ஒரு லுக்கு கிடைக்குது. மல்டி கலர்லாம் கிடையாது, சிங்கிள் கலர் ஒயிட் கலரில் தான். பட் இந்த டிசைனை அந்த மெசேஜஸ் நீங்கள் அவங்களோட இந்த ஆர்மரி கிராட் சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு இதில் யூஸ் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் இந்த 2 சைட்லேயும் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஏசுஸோட இந்த ஏர்கோ லிஃப்ட் ஹிஞ்ச் சிஸ்டம் நல்லாவே வேலை செய்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி தூக்கும்போது இந்த மெயின் சேஸஸ் கொஞ்சம் எழுப்பி வருது. ஸோ இந்த ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு நல்லாவே போகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த தெர்மலுக்கு. ஸ்க்ரீனை நீங்கள் ஃப்ளாட்டாக 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் பரப்பிக்கலாம். போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 3.5 mm காம்போ ஜாக் இருக்குது. HDMI 2.1 FRL போர்ட் 1 இருக்குது. USB 3.2 Gen 2 Type A போர்ட் 2 தந்திருக்காங்க. USB 3.2 Gen 2 Type C போர்ட் இருக்குது. இது டிஸ்பிளே மற்றும் PD பவர் டெலிவரி சப்போர்ட்டோடி வருது. ஒரு Thunderbolt 4 போர்ட்டும் இருக்குது. இதுவும் டிஸ்பிளே போர்ட் மற்றும் PD சப்போர்ட்டோடி வருது. கார்ட் ரீடர், மைக்ரோ SD கார்ட் ரீடர் தந்திருக்காங்க. கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்லெட் கீபோர்டு தந்திருக்காங்க. பேக்லைட் ஓடி வருது. மல்டி கலர் LED உங்களுக்கு இதில் கிடைக்குது. சிங்கிள் ஜோன் தான், பட் மல்டி கலர் தந்திருக்காங்க. சில எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ த்ரோபிங், ப்ரீத்திங் எல்இடி எஃபெக்ட்ஸும் இதில் போட்டுக்கலாம். கீ ட்ராவல் நல்லா இருக்குது. டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ராக் பாட்டும் வந்திருக்காங்க. மொத்தம் ஒரு 6 ஸ்பீக்கர் செட்டப்போடி வருது. டால்பி அட்மாஸ் மற்றும் ஹைரஸ் சர்டிஃபிகேஷனோடி வருது. 3 மைக்ரோஃபோன் அரே தந்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனோடி வருது. ஸோ நீங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 2 2W ட்விட்டர் மற்றும் 2 2W ஊஃபர் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸ்மார்ட் டேம் டெக்னாலஜியோடி வருது. Wi-Fi 6E கனெக்டிவிட்டி. இதில் ட்ரிபிள் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1080p கேமரா தந்திருக்காங்க ஃப்ரண்டில். இது IR கேமரா. இதில் ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. லோ லைட்லேயும் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஒர்க் ஆகுது. நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, பட் ஃபேஸ் ரெகக்னிஷன் IR கேமரா மூலமாக ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 16" டிஸ்பிளே. இது மினி LED டிஸ்பிளே இது. ஸோ நிறைய LED இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 1080 ஜோன்ஸ் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ பிளாக் நல்ல பிளாக்காக தெரியும். ஸோ கலர்ஸ் ரொம்ப அருமையாக கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. பேண்டன் வேலிடேட்டட் டிஸ்பிளே இது. அப்புறம் கலர் DCI-P3 கலர் கேமெட் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஸோ நல்ல ஒரு கலர் ரிப்ரொடக்ஷன், நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு தந்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும்போது உங்களுக்கு தெரியுது, நல்ல ஒரு கேம் விளையாடக்கூடிய ஃபீலே நல்லா இருக்குது. ஏன்னா கலர்ஸ்லாம் நல்லாவே இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. டால்பி விஷன் HDR+ சப்போர்ட்டோடி வருது.
ஸோ இப்போ வந்து கேமிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து i9-3900H வந்து யூஸ் பண்ணுறாங்க சிப்செட். இது வந்து இந்த i9ல் 13th ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்மில் வந்து மிட் டயர்னு சொல்லலாம். HXன்னு இதுக்கு மேலே ஒரு சிப்செட் வந்து i9 13 ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ இதோட டிசைன் மற்றும் தெர்மல் மாடியூல் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 110 வாட்ஸ் சஸ்டெயின் பவரில் வந்து ரன் ஆகுது. நீங்கள் வந்து ஹெவி CPU லோடில் யூஸ் பண்ணும்போது கூட இது வந்து டர்போ மற்றும் மேனுவல் ப்ரொஃபைலில் நான் சொல்கிறேன். அப்புறம் GPU கூட வந்து பார்த்தீங்கன்னா 145 வாட்ஸில் வந்து டைனமிக் பூஸ்ட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த லேப்டாப் வந்து NVIDIAவோட அட்வான்ஸ்ட் ஆப்டிமஸ் டெக் சப்போர்ட்டோடி வருது. மெயின் டிஸ்பிளே வந்து G-Sync சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஹெவி கேமிங்கை வந்து இதில் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகுது. லேட்டஸ்ட் கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா QHD ப்ளஸில் ரெசல்யூஷனில் நீங்கள் விளையாடலாம். அல்ட்ரா செட்டிங்ஸில் வச்சு ஈஸியாக நல்லாவே ஹேண்டில் ஆகுது. ஸோ எக்ஸலண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 3 மோடு தராங்க. ஸோ டர்போ மோட், பெர்ஃபார்மன்ஸ் மோட் மற்றும் சைலண்ட் மோட் மற்றும் மேனுவல் மோடும் இருக்குது. ஸோ அவங்களோட ஆர்மரி கிராட் சாஃப்ட்வேரில் போய் அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் ஆகுது. என்னதான் அவங்க வந்து ஹீட்டுக்காக பல ஹீட் சிங்கு வந்து யூஸ் பண்ணி ஃபேன் என்னெல்லாம் போட்டு யூஸ் பண்ணால் கூட அந்த லேப்டாப்போட ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு அதிகமான ஹெவி கான்ஃபிகரேஷன் ப்ராசஸர் அதெல்லாம் தரும்போது ஹீட்டிங் ஆக தான் செய்யும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 50-55 டிகிரி ஹீட்டிங் வந்து எனக்கு இதில் வந்து தென்பட்டது. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 90 வாட் பேட்டரி தராங்க. ஒரு 5 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் கேம் விளையாடும் வந்து எப்பவுமே வந்து இந்த பவர் கேபிளை போட்டு நீங்கள் வந்து விளையாடுங்க. அப்போ தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து Asusோட Zephyrus M16 2023 கேமிங் லேப்டாப். இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு லேப்டாப் இல்லை. ஹார்ட்கோர் கேமர்ஸுக்கு எங்கே கொண்டு போயும் நான் வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு கேமிங் செட்டப் இது. இப்போதைய பெஸ்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட்டோடு இது வருது. ஒரு நீஷ் மார்க்கெட்டுக்கு ஒரு நீஷ் அதிக விலையில் வரக்கூடிய ஒரு லேப்டாப். உங்களோட லேப்டாப்போட விலை என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்கிட்ட என்ன லேப்டாப் யூஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து PC தான் பிடிக்கும். ஸோ வந்து டெஸ்க்டாப்பில் தான் வந்து என்னோடய வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து நான் பண்ணியிருக்கிறேன். உங்களோட லேப்டாப் என்ன, நீங்கள் என்ன லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட லேப்டாப் பட்ஜெட் என்னவாக இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களோட கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.